அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குல மகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 ஒலிதான். அடே எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலு என்ன கலரிசி. ஆமாத்தா, அது வேற காசு எப்படி கேட்பாவன்னு தெரியலையா, அதுல பயமா இருக்கு. இலைய அத்தான் இருக்கோம்ல, ஏன் கவலைப்படுத? நீ கவலைப்படாம தைரியமா உள்ள போ, சரியா? நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா, உட்காருங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது பார்த்துக்கிடுங்க. இன்னும் ஒரு குழந்தை இல்லை. நானும் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது, எல்லா ஆஸ்பத்திரிக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். ஒன்றும் வலிக்கு வரல மேடம். கடைசியிலும் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், இங்கே ஏஆர்டி கிளினிக்னு ஒன்று இருக்குது, அங்கே போனால் எல்லாம் சரியாக வரும் அப்படின்னு. அதுதான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் மேடம். சரிம்மா, கவலைப்படாதீங்க. நான் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? நீங்க அப்படியே எழுந்திருச்சு அந்த ரூமுக்கு போங்க. எத்தா, எனக்கு என்னவோ பயமா இருக்க. என்ன செய்ய? பயப்படாதல, தைரியமா போ. சும்மா செக்அப் தான் பண்ணுவாவா, போ. நீங்க எங்கேயோ வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். அந்த சீட் மேல ஏறி படுத்துக்கோங்கம்மா. A few minutes later. அப்படியே எழுந்திருச்சு வாங்கம்மா. என்ன மேடம், செக்அப் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு வாங்க. என்னல கலையரசி, செக்அப் பண்ணிட்டாவல என்ன? பண்ணிட்டாவதான். என்ன ஏதுன்னு தெரியல, எதுவும் சொல்லல. இனிமேதான் சொல்லுவாவ, கேப்போம் என்னன்னு. நீங்க பாருங்கம்மா, நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். நீங்க வந்து தைரியமா இருங்க, பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது, சரிங்களா? நான் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன். ஸோ நீங்க அதை கண்டினியூஸா சாப்பிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு கருத்தரிக்கும், சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பரவாயில்ல, போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஏ கோல்டக்கா, என்ன நீங்க 2 பேரும் மட்டும் வந்திருக்கீல? எங்க குண்டமாவ ஆளையே காணும்? காலையில இருந்து வீட்டு பக்கம் போய் பார்த்தேன், ஆளை காணும். ஆமா டீ, ஆளை காணும் டீ. அவ மாமி தான் இருந்தது, நான் போய் கேட்டேன். அவ ஏதோ ஆஸ்பத்திரி போயிருக்காவன்னு சொல்லிச்சு. ஒரு வேலை செக்அப் பண்ணிட்டு போயிட்டாவளோன்ட்டு நானும் என் பாட்டுக்கு வந்துட்டேன். ஏன் நெட்டமாடு, எப்படி உனக்கு நிச்சயதார்த்தம்? தெரியலட்டி செம்மணிக்கு இன்னும் எதுவும் டேட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. அவ ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுதுன்னு சொல்லியிருக்காவ, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏட்டி நெட்டமாடு, அண்ணா வருது பாரு குண்டமா. ஏட்டியில எல்லாம் இங்க என்ன செய்திய? சும்மா தான்க்கா, உனக்கு ஆணுமேனு வீட்டுக்கு தேடி போனோம். அங்க போனா அங்க நீ இல்ல அப்படின்னு மாமி சொல்லிச்சு. அதான் சரின்னு சொல்லிட்டு சந்திர வந்து உட்காந்துட்டோம். இளையா முருகா, என்ன தூரமா போயிட்டு வர? ஆமா யாரமண்ட, நீ என்ன இந்த பக்கம் வரீரு? சும்மா அப்படி தோப்பு பக்கம் போறோம்ல, வரியா? சரி இருங்க. கலையரசி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு அப்படியே நீ வீட்டுக்கு போல, நான் அந்த ஆரமண்ட கூட தோப்பு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா, போயிட்டு இருட்டதுக்குள்ள வாங்க. சரி யோ வாருங்க போவோம். எக்கோ, அப்படியே மேல வந்து உட்காருக்கா. ஏக்கா, என்ன உன் மாமிட்ட போய் கேட்டேன். அவ நீ ஆஸ்பத்திரி போயிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாவ. அதான் நாங்க இங்க வந்தோம். என்ன போனியா, என்ன செக்அப் பண்ணாவல, என்ன சொன்னாவ? ஏட்டி, ஒரு பிரச்சனையும் கிடையாதான். அது என்ன மாத்திரை எழுதி கொடுத்துருக்காவ, அந்த மாத்திரையை வந்து டெய்லியும் போடணுமா. அது போட்டா வந்து குழந்தை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காவ. அதுதான் மாத்திரையை வாங்கிட்டு அப்படியே வந்தோம். சூப்பர் குண்டமா, எதுவும் வருத்தப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன வேற என்னக்கா சொன்னாங்க? வேற எதுவும் சொல்லலாமாக்கா. மாத்திரையை டெய்லி சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படி இப்படின்னு சொன்னாவ. சரின்னு கேட்டுட்டு வந்தாச்சு. நமக்கு எங்க ரெஸ்ட் இருக்கு சொல்லு? மாட்டு கொட்டாயில பீமாத்திரை அள்ளி போறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கு. சரி மக்கா, அப்ப நான் கிளம்புறேனே. அங்க என் மாமி மாட்டு கொட்டாயில உட்காந்து கண்ணில விளக்கண்ணைய ஊத்திட்டு பாத்துட்டே இருப்பா, எப்படா வருவா, என்னத்தடா சொல்லுவா அப்படின்னு. கேட்டியா? நான் போய் விஷயத்த அது காதுல போட்டா தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நான் போய் அதை செய்வேன். வார என்ன? சரிக்கா, பாத்து போ. சரிக்கா, அப்ப என் புருஷன் குடியாரப்பே வந்துருவான். நானும் கிளம்புறேன். என்ன? சரி கோல்டக்கா, நம்மளும் கிளம்புவோம். நம்ம 2 பேரும் உட்காந்து என்னத்த செய்ய? கொஞ்ச நேரம் பழக்கம் விடலான்னு வந்தா அந்த 2 பைத்தியங்களும் நம்மள தனியா விட்டுட்டு போயிடுச்சுங்க. நம்மளும் போவோம், வா.
செம்பு என்ன செய்த பாட்டி குழவி கல்லு உக்காரு என்ன நின்னுக்கிட்டே இருக்க மேலுக்கு ஊத்துறதுக்கு உண்ணி போட்டுக்கிட்டு இறக்கேன்டா ஐ சரி மருமலை எங்க அவன் தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காமா வருவா செத்த நேரத்துல எத்த நடு முட்டத்துல தீய போட்டுட்டு என்ன செய்தியோ மேலுக்கு ஊத்துறதுக்கு இது என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டு என்ன அவன் எங்க முருகனா போயிட்டு வந்தாச்சேத்த என்ன சொன்னாவா இல்ல நல்ல செய்தியா சொன்னாவளா எப்படி மாத்திரை கொடுத்துருக்காவத்த அது டெய்லியும் போடணுமா நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காவ சரி சரி போய் அந்த தோழுவத்தை சுத்தி போயிருக்குமா மாடு நாஸ்தியா ஆக்கி போட்டுருக்கு முடியல உள்ள சதனை கிடக்குதா இப்பதான் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்குள்ள தொழுவத்தை போய் டீ மாத்திரம் அழ சொல்லுது பாரு கிளவி ஏமிட்டு கீழே பார்த்து என்னத்த புலம்பிக்கிட்டு இருக்க போய் சொன்ன வேலையை சட்டை புட்டும் செய்யுப்பா ஒண்ணு இல்லைங்கிட்ட பாரு கேட்டு செம்பு அப்ப கூடிய சீக்கிரம் அவன் வீட்டுல நல்ல செய்தி வரும் போலையே என்னத்த செய்ய பாப்பா என்னன்னு சரி அம்மட்டி அப்ப நான் வாரேன் சரி டீ குழந்தை நீ பார்த்து பத்திரமா போ